தயை வழியாச்சு உலகத்தை மீட்ட சுதந்தேவா எங்களை தயை வழியாச்சு சுத்த ஆவி சர்வேஸ்வரா எங்களுக்காக வேண்டி சக்தி மிகு சந்தியாக பரி நித்தமாக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக சக்தி மிகு சந்தியாக பரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தி மிகு சந்தியாக பரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தி மிகு சந்தியாக பரி நித்தமும் எமக்காய் வேண்டி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்தமும் எமக்காய் வேண்டிக் நித்தமும் எமக்காய் வேண்டிக் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக மிகு சந்தியாக பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாக பரே சக்தி மிகு சந்தியாக பரே எனக்காய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகு சந்தியாக பரே நித்தமும் எனக்காய் உலகத்தில் பாவங்களை போக்கும் உத்தம சம்மரி புரிவார். எங்கள் பாவங்களை போக்கியருளும். உத்தம சம்மரி புரிவாயா. எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உத்தம சம்மரி புரிவாயா. எங்களை தயை வன்னிராட்சியும். எங்களை தயை வன்னிராட்சி. எங்களை தயை வன்னிராட்சியும். எங்கள்
நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 46 தொடங்கி 50 முடிய. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 46 முதல் 50 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசு நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவோரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இந்த இனிமையான தருணத்திலே நம்முடைய பாதுகாவலர் யாகப்பருடைய திருவிழாவை மிக சிறப்பான விதத்திலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருவிழா நாட்களிலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் நல்ல மழையை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழலால் சூடாக இருந்திருக்கலாம், மனம் இதயம் என்பது சூடாகி போயிருந்திருக்கலாம். அதனால் திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாட முடியாமல் போயிடும். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக திருவிழாவை கொண்டாடும் என்பதற்காகவே இது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. நல்ல மழையை தந்து மிக சிறப்பான விதத்திலே மன மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆகவே மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக திருவிழாவை கொண்டாட வேண்டும். யாரும் சோகமாக கொண்டாடிடாதீங்க. நீங்கள் ஒருவேளை சோகமாக இருந்திருக்கலாம். அந்த சோகத்தை போக்கி மகிழ்ச்சியை தருவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. திருவிழா ஒரு பக்கம், வெளியே பெய்கிற மழை ஒன்று பக்கம். இது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்பதற்காகவே கடவுளுடைய ஏற்பாடு. யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு கை தூங்க பார்ப்போம். ஏப்பா சொக்குடிப்புல எல்லோரும் வேகமாக கை தூக்குறீங்களே. இப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் கை தூக்கலை. உங்களுக்காகத்தான் இந்த மழை, உங்களுக்காக தான் இந்த கிளைமேட், உங்களுக்காக தான் இந்த ஏற்பாடு. நீங்கள் வரும்போது மண் தர எல்லாமே குளிர்ந்து போயிருக்குது. நீங்கள் குளிர்ந்து போகணும் என்பதற்காக தான் கடவுள் மிக சிறப்பான விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்போ ரொம்ப சோகமாக, ரொம்ப வருத்தமாக, கவலையாக அப்படி இருந்துடக்கூடாது. இது உங்களுக்கான ஏற்பாடு, இது கடவுளுடைய திட்டம். ஆகவே மன மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாட வேண்டும். திருப்பாடல் 102 சொல்லுகிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். யாரும் துக்கமாக வழிபடக்கூடாது, தூக்க கலக்கத்தோடு யாரும் கடவுளை வழிபடக்கூடாது. நல்ல மன மகிழ்ச்சியோடு கடவுளை வழிபட வேண்டும். கடவுள் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நிறைவான விதத்திலே ஆசிரை வழங்குகிறார். ஏன்னா நம்ம கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். ஏசாயா இறைவாக்கினர் 43வது அதிகாரம் 4வது வசனத்திலே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவர், மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு கூறுகிறேன். அது யாரு? என் பார்வையில் விலையேற பெற்றவர் யாரு? நீங்கள் தான், நான் தான், நாம் ஒவ்வொருவரும் தான். ஆகவே கடவுள் பார்வையில் நாம் மதிப்பு மிக்கவர்கள், விலையேற பெற்றவர்கள். நம்மை பார்ப்பதற்காக கடவுள் மிக சிறப்பான விதத்திலே உறங்குவதும் இல்லை, கண்ணயறுவதும் இல்லை. திருப்பாடல் 121:4 சொல்லுங்க பாருங்க, இதோ
இஸ்ரேலை காக்கிற கடவுள் கண்ணேறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இதை இஸ்ரேலே இருக்கலாம், அதில் உங்கள் பேரை பொருத்தி ஏதோ அந்தோணிமுத்தை காக்கிற கடவுள். அந்தோணிமுத்து இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, அதான் முன்னாடி தான் அந்தோணிமுத்து. இப்போ பேரெல்லாம் டிக் டிக் டிக், டும் டும் டும், டம் டம் டம். இப்போ பேரெல்லாம் எப்படி மாடர்ன் பேர் டம் டம் டம். வேகமாக போகிறான் பைக்கில், ஸ்பீட் பிரேக்கில் விழுந்துட்டு வரான், அவன் பேர் என்னது? டம் டம் டம். ஆகவே இதோ உங்களை காக்கிற கடவுள் கண்ணேறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் ரொம்ப சிறப்பான விதத்திலே பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து தான் திருப்பாடல் ஆசி சொல்கிறார். பாருங்கள், 23வது திருப்பாடல் 1வது சொல்கிறார். 23:1 திருப்பாடல் 23:1 ஆண்டவர் என்னாயிரம் அவ்வளோதானா, எனக்கே எதுவும் குறையில்லை. அடுத்தல ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் என்னாயர். ஏதோ ஒரு 10 நேரம் சொன்னா தான் போதுமே. வீட்டில் ஒரு 10 நேரம் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே ரொம்ப நிறைவாக, வளமாக, சிறப்பாக, அருமையாக, நிறைவாக அமையும். ஆண்டவர் இன்னாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. அவர் ரொம்ப சிறப்பான விதத்திலே பாதுகாக்கிறார். இந்த கடவுள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1:37 சொல்கிறது, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. கடவுளால் இயலாதது எல்லாமே கடவுளால் இயல்கிறது. நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே கடவுள் மிக சிறப்பான விதத்திலே செய்து தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட கடவுளை நாம் பார்க்க வந்திருக்கிறோம், அவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். நமக்கு எல்லா நன்மையும் கண்டிப்பாக வரும். திருப்பாடல் ஆசிரியர் 34வது திருப்பாடல் 10வது வசனம் சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோருக்கோ. பார்த்தீங்களா, ஆண்டவரை தேடி வந்திருக்க நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ரொம்ப சிறப்பான விதத்தில் கடவுள் பாதுகாப்பார். திருப்பாடல் 138:8 ஆண்டவர் எனக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார். நமக்காக கடவுள் எல்லாவற்றையும் மிக சிறப்பான விதத்திலே செய்து முடிக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளுடைய தரிசனத்தை பெற வந்திருக்கிறோம். எல்லாமே மிக சிறப்பாக, அருமையாக கடவுள் செய்து தருகிறார். இன்றைக்கு மிக சிறப்பான விதத்தில் கடவுள் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிற கடவுளை தேடி வந்திருக்கிறோம். அவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவான அறிவுரையும் அவர் வழங்குகிறார். நீ பாருங்கள், முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சது போலன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கதை சொல்லுவாங்க. அது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்சது போல் படிச்சிருப்பீங்க. ஒரு தலையும் ஆடமாட்டக்கு, ஸ்கூலுக்கு யாரும் போகலையா? முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்சது போல். இப்போ இதுக்கு ஒரு கதை இருக்குது, முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்சது போல். ஒருத்தன் அந்த ஊரில் இருக்கிற பூசணிக்காய் இருக்குல்ல, அதெல்லாம் திருடிடுவான். அந்த ஊரில் நிறைய பூசணிக்காய் தோட்டம் இருந்துச்சு, அந்த பூசணிக்காயெல்லாம் திருடிடுவான். இப்போ அவன் அந்த பக்கம் போகும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் பூசணிக்காய் திருடன் போகிறான் பாரு, பூசணிக்காய் திருடன் போகிறான் பாரு அப்படின்னா. இப்போ அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டாங்க. அவங்க பையன் நல்லா படித்து பெரிய நிலைக்கு வந்துட்டான். அவன் பூசணிக்காயெல்லாம் திருடலை, அவங்க பையன் பூசணிக்காயெல்லாம் திருடலை. ஆனாலும் அந்த பையன் போகும்போது ஊரில் எல்லாம் என்ன சொன்னாங்க, நான் போகிறான் பாரு, பூசணிக்காய் திருட மகன் போகிறான் பாரு, பூசணிக்காய் திருட மகன் போகிறான் பாரு அப்படின்னா. அவனுக்கு மனசே கேட்கல. எங்கள் அப்பா பூசணிக்காய் திருடுறது உண்மைதான், நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கேன், என்னையும் பார்த்து உலகம் என்ன சொல்லுது, பூசணிக்காய் திருட மகன் போகிறான் பாரு அப்படி. உடனே அங்கே ஊரில் உள்ள பெரிய ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான். இப்படி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், ஆனால் இருந்தாலும் விடமாட்டேங்குது இந்த உலகம், இந்த ஊர். அப்போ அந்த ஊரில் உள்ள பெரிய ஒரு ஐடியா கொடுத்தாரு, தம்பி ஒன்றும் கவலைப்படாத, ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் சோத்தை போடு, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு விருந்தை கொடு,
எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து, கிராண்டான விருந்து, ஒரு சோறு போட்டான். இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? சோறு போட்ட மகராசம் போகிறான் பாரு, சோறு போட்ட மகராசம் போகிறான் பாரு அப்படின்ட்டாங்க. இதுதான் முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்சது. ஓ, இப்படி ஒரு கதை இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அன்மக்களே, நம் வாழ்விலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம், பிழையோடு இருக்கலாம், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நடத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பகுதியெல்லாம் சரி செய்யணும், அதையெல்லாம் திட்டமிட்டு எதனால் இது ஏற்பட்டிருக்கு என்பதை பார்த்து சரி செய்து வாழ்க்கை கொண்டு போவோம். அதுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்பாளர் யாகப்பர் மிக சிறப்பான விதத்தில் உதவியாக இருக்கிறார். இப்போ நம்ம வாழ்வில் இந்த சரி செய்ய வேண்டிய பகுதிகள் ஏராளம் இருக்கிறது. கடந்த கால வாழ்க்கையை பார்த்து ஆலோசனை நாம் செய்து மற்றவரிடத்தில் ஆலோசனை பெற்று அந்த பகுதியை எல்லாம் நம் வாழ்வில் சீரமைக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கிறது. அதை சீரமைப்பதற்காக, அதை சரி செய்வதற்காக யாகப்பர் வழியாக நாம் சிறப்பான விதத்தில் அழைக்கப்படுகிறோம். முதல்ல நாம் பார்க்க வேண்டியது இறைவன் கொடுத்த அறிவு. நல்ல அறிவு கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? இறைவன் மிகப்பெரிய அறிவை கொடுத்துருக்கிறார். நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அது ஐன்ஸ்டீன் எழுதிய புத்தகம். அந்த புக்கு படிச்சிருக்கும்போது ரூபாய் ஒருத்தன் ஓடி வந்தான். என்ன படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டான். புத்தகம் படிச்சுட்ருக்கேன். என்ன புத்தகம்? ஐன்ஸ்டீன் எழுதிய புத்தகம். அது நான் யார்? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்னா அறிவியல் அறிஞர். அறிவியல் அறிஞர்னா விஞ்ஞானி. விஞ்ஞானினா அதுக்கு ஒரு என்னன்னு சொல்ல முடியல, வார்த்தை இல்லை. சரி, கடைசியில் இவர் நிறைய கண்டுபிடிப்பார் அப்படின்னு உடனே அந்த பையன் சொல்கிறான், வாங்க நம்ம 2 பேரும் ஒளிஞ்சிக்கிடுவோம், இவர் கண்டுபிடிப்பாரான்னு பார்க்குவோம் அப்படிங்க. அன்புக்களே, நம்ம அறிவு எவ்வாறு மிக சிறப்பான விதத்தில் செயல்படுது பாருங்கள். அவ்வளோ பெரிய அறிவு, அவ்வளோ பெரிய ஆற்றல் இறைவன் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்துட்றீங்க, இப்போ டிவி வீட்டில் எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது, ரிமோட் அமுக்குறீங்க, பார்க்குறீங்க. என்ன கொஞ்ச நாளில் என்ன சொல்கிறாங்க? அந்த டிவியே இருக்காது. எல்லோரும் பயந்துட்டாங்க. அம்மாடி ஆத்தாடி, நாடகம் பார்க்க முடியாத. பார்க்க முடியும். இனிமேல் எப்படி வரப்போகுது? வீட்டில் எங்கேயும் ஸ்க்ரீனை மாட்டி வைக்க வேண்டாம், வீட்டில் டிவியை எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டாம். நீ இந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க, பட்டன் அமுத்தினா போதும், அங்கே டிவி தெரியும். அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க, ஏதாவது இன்றைக்கி யாகப்புறத்தினுடைய லைவ் பார்க்கணுமா, பட்டன் அமுத்தினா போதும், அதில் அப்படியே தெரியும். நான் போய் சொல்லலை, வெளிநாட்டில் வந்துட்டு நமக்கு நாளைக்கே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படி அறிவு என்பது மிக சிறப்பான விதத்தில் இருக்கிறது. அந்த அறிவை மிக சிறப்பாக நேர்த்தியாக நாம் கையாள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதற்குத்தான் இந்த யாகப்பர் நமக்கு உதவி செய்கிறார். இறைவன் கொடுத்த அந்த அறிவை இறைவனை பற்றி அறிவதற்காக மிக சிறப்பான விதத்தில் நாம் பயன்படுத்துவது. திருப்பாடல் ஆசிரியர் 42வது திருப்பாடல் 1ஆம் வசனம் சொல்கிறார், கலைமான் நீரோடுக்காக ஏங்கி தவிப்பது போல இறைவா என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. எவ்வளோ ஆழமான முறையிலே உணர்ந்த வரிகள். என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், இவை அனைத்துமே இறைவா உமக்காக, உம்மை தேடுவதற்காக, உம்மை போற்றி புகழ்வதற்காக. அப்போ இறைவனை அறிவதற்காக நாம் சிறப்பான விதத்தில் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் அமைய வேண்டும். இறைவனை அறிவதற்காகத்தான் கத்தோலிக்க திருவையிலே சிறு வயதிலிருந்தே நிறைய பயிற்சி. ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன நடக்கிறது? திருப்பலி முடிந்த பிறகு மறைக்கல்வி. மறைக்கல்வி மிக சிறப்பான விதத்தில் போதிக்கப்படுகிறது. மறைக்கல்வி பிள்ளைங்கள்லாம் காணோம். மறைக்கல்வி கலை நிகழ்ச்சிகள் அதனால் வெளியே போயிருக்காங்க, அப்படிதானா? மறைக்கல்வி என்பது இறைவனை பற்றி அறிவதற்காக மிக சிறப்பான ஒரு கருவி.
அப்போ மறைக்கல்வியை குழந்தைகள் மிக சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். மறைக்கல்வி வகுப்புக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். நீங்கள் பாருங்கள், 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆவது போகிற மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான புத்தகம் இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி அறிவு என்பதற்காக ஸ்கூல்லேயும் மறைக்கல்வி இருக்குது, பங்குலேயும் மறைக்கல்வி இருக்குது. ஸ்கூல் கேட்டகிசம் அது ஒவ்வொரு நாள் நடக்குது. ரொம்ப சிறப்பாக இந்த மறைக்கல்வி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த மறைக்கல்வி பணிக்குழு தலைவர் குளித்துறை மறைமாவட்ட ஆயர் மேதக ஆயர் ஆல்பர்ட் அவங்க எல்லா ஸ்கூலுக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு கூட ஸ்கூல் டீச்சர்ஸ் இங்கே இருக்கலாம். டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலுக்கு அவங்க எழுதின கடிதம் வந்திருக்கும். சைன் அவங்களே வச்சுருக்காங்க. மொத்தம் 2633 பள்ளிகள் தமிழகத்தில். எல்லா பள்ளிகளுக்குமே அவங்களே கைப்பட கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்காக? மறைக்கல்வி நடைபெறும் என்பதற்காக, மறைக்கல்வி நடைபெறும் என்பதற்காக. அதன் பிறகு இன்னொரு அன்பு கட்டளையும் கொடுத்துருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு மறைக்கல்வி நடைபெறுது, உங்கள் ஸ்கூலில் எத்தனை மணிக்கு மறைக்கல்வி வைக்கிறீங்க? ஏன்னா சிலர் நினைச்சுறாங்க நல்ல தூக்கம் வரும்போது வைக்கிறாங்க, அவன் நல்லா தூங்கிட்டான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் படிக்க முடியாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக அசம்பிளி முடிஞ்சோடனே மறைக்கல்வி வைக்கணும். அதை ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்பணும். மன்னார்புரம் மறைக்கல்வி பணிக்குழுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இத்தனை மணிக்கு மறைக்கல்வி நடக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பணும். எதுக்காக? இந்த சின்ன பிள்ளைங்க சிறு வயதிலே ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக. அதன் பிறகு பாருங்கள், மறைக்கல்வி புத்தகம் எல்லார் கையிலும் கிடைக்கும் என்பதற்காக ரொம்ப லோ ரேட்டு கொடுத்தாச்சு. 1ஆவது புத்தகம் 20 ரூபா தான், 12ஆவது புத்தகம் 40 ரூபா தான். எதற்காக? எல்லா பிள்ளைங்க கையிலையும் இந்த மறைக்கல்வி புத்தகம் இருக்கணும் என்பதற்காக. ஒரு சில டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு புத்தகத்தை வாங்கி காலத்தை ஓட்டிடுவாங்க. ஒரு சில மறைக்கல்வி டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு புத்தகத்தை வாங்கி கதையை முடிச்சிடுவாங்க. அதனால் என்ன, எல்லா கையிலையும் புத்தகம் இருக்கின்றதற்காக இவ்வாறு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குள்ளே இதை எதற்காக சொல்கிறேன்? சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவை அறிவது என்பது ரொம்ப முக்கியமானது. அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகள். இயேசு கிறிஸ்துவை சிறு வயதிலே அறிகிற பிள்ளை மனமுதிர்ச்சி மிக்க பிள்ளையாக, அறிவு தெளிவு மிக்க பிள்ளையாக இருக்கிறது. சில பிள்ளைங்களை பாருங்க, அப்படியே பிராய்லர் கோழி மாதிரி போகுது. கீழே விழுந்தா அவ்வளோந்தான் ரத்தம். பேசும்போதும் பிராய்லர் கோழி மாதிரியே பேசுது. ஒரு ஆக்டிவ் இல்லை, சுறுசுறுப்பு இல்லை. காரணம் என்ன? இந்த முறையான மறைக்கல்வி என்பதெல்லாம் கற்றுக்கொள்ளாத நிலை. எல்லா பிள்ளைகளும் மறைக்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை அறிய வேண்டும். அன்புக்குள்ளே புனித யாகப்பர் இறைவனை அறிவதிலே தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார். நாம் சிறப்பான விதத்தில் இறைவனை அறிவதற்காக நாம் எவ்வாறு முயற்சி எடுக்கிறோம், கடவுளை அறிவதற்காக எவ்வாறு முயற்சி எடுக்கிறோம்? ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கிறதா, தளர்ச்சி இருக்கிறதா? ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கிறதா, தளர்ச்சி இருக்கிறதா என்று பார்த்தால் தளர்ச்சியே தளர்ச்சியே தளர்ச்சியே, இதுவே என் தீர்ப்பு என்று சொல்லி நடுவர் தீர்ப்பளிப்பார். அந்த தளர்ச்சியை போக்க வேண்டும். ஆன்மீகத்தில் வளர்ச்சியை கொண்டு வரும், வறட்சியை நீக்கி வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் சிறப்பான விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே நாம் பவுலுடைய வார்த்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால், பிலிப்பியர் 3:8 பவுல் சொல்கிறார், உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். அந்த கிறிஸ்து இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். நாம் அந்த இயேசுவை தான் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும்.
அந்த இயேசுவை தான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இயேசு இரட்சகர் என் சொந்த இரட்சகராக மாறுகிற போது மிகப்பெரிய மாற்றங்களும் வளர்ச்சிகளும் மிக சிறப்பான விதத்திலே உருவாகிறது. பவுல் சொல்லுகிற வார்த்தைகள் நாம் பார்க்கிற போது நாடி நரம்பெல்லாம் நமக்கு ஏற வேண்டும், அந்த அளவுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதிலே அவர் கொண்டிருந்த வேகமும் துடிப்பும் நம் கண்களை பார்க்கிற போது மெய் சிலிர்க்க வைக்கிறது. அந்த அளவுக்கு பவுலுடைய வார்த்தைகள். பிலிப்பியர் 1:21 சொல்கிறார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. அந்த கிறிஸ்துவை நான் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டு வாழ்கிற போது எனக்கு ஆதாயம்தான், அவருக்காக இறந்தால் கூட எனக்கு பரவாயில்லை என்று தான் சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அறிவதற்காக நான் எடுத்திருக்கிற முயற்சி, ஆண்டவரை மிக சிறப்பாக அனுபவிப்பதற்காக நான் எடுத்திருக்கிற முயற்சி என்ன? திருப்பாடல் ஆசிரியர் 34வது திருப்பாடல் 8வது வசனம் சொல்கிறார், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை சுவைத்து பார்த்தாச்சா? ஆண்டவரை சுவைத்து பார்த்தாச்சா? அந்த இறை அனுபவம் கிடைத்து விட்டதா? அந்த இறை அனுபவம் பெற்ற மனிதராக புனித யாகப்பர் திகழ்ந்தார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்திலே இறைவனை பற்றி அறிவதற்காக இன்னும் ஆழமாக இறங்க வேண்டும், இன்னும் ஆழமாக இறங்க வேண்டும். அதற்காக சிறப்பான விதத்திலே முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இறைவனை பற்றி அறிவதற்காகத்தான் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கையிலே தரப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவனை அறிவதற்கு, இன்னும் இறைவனோடு நெருக்கமாக போவதற்கு தடையாக இருப்பது என்ன? அதையெல்லாம் மிக சிறப்பான விதத்திலே கண்டுபிடிக்கிற போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. இந்த உடல், இந்த உயிர் கொடுத்தது கடவுள். அதைத்தான் பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே அவராலே. நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவராலே. நாம் அவரை சார்ந்து வாழ்கிறோம். அவரின்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவரின்றி அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட கடவுளை மிக சிறப்பான விதத்திலே அறிய வேண்டும், அனுபவம் பெற வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு விழா எடுக்கப்படுகிறது. நாம் பெற்றிருக்கிற வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் எங்கு? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ அல்ல, மாறாக கடவுள் விரும்புவதாலே எல்லாம் நடக்கிறது. நாம் பெற்றிருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், திறமைகள், ஆற்றல்கள், அளப்பெரிய வசதிகள், இவையெல்லாம் கடவுள் கொடுத்தது. அவர் விருப்பப்பட்டார், அதனால் நாம் பெற்றிருக்கிறோம். ஆக அன்புக்குள்ளே மிக சிறப்பான விதத்திலே குடும்பமாக சேர்ந்து இறைவனை பற்றி அறிய வேண்டும். ரொம்ப ஆழமான விதத்திலே அறிய வேண்டும். நாம் வேரோட்டமாக இயேசு கிறிஸ்து பற்றிய அனுபவம் பெற வேண்டும். அதான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்கிறார். அப்போ வேரோட்டமாக நாம் மாறுகிற போது இன்னும் பவுலுடைய வார்த்தைகள், வாழ்வோம் நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழுகிறார், கலாத்தியர் 2:20. அப்போ அந்த அனுபவம் பெற்ற மக்களாக நாம் சிறப்பான விதத்திலே வாழ கண்டிப்பான விதத்தில் முயற்சி எடுக்க வேண்டும். அப்போ என்னுடைய அனுபவம் என்ன? கிறிஸ்துவை அறிவதில் நான் என்னுடைய அறிவை எவ்வளவு பயன்படுத்துகிறேன் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த நாள் மிக சிறப்பான விதத்தில் வருகிறது. இது எதற்கான மறைவுரை? ஒருவேளை ஜெபத்தில் குறை இருந்திருக்கலாம், ஆன்மீக வாழ்வத்தில் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கலாம், இறைவனை தேடுவதில் இன்னும் நாட்டம் கொள்ளாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பெயருக்காக வரலாம், ஏதோ ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இன்னும் ஆழமாக இயேசுவை தேடுவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். அப்படி இறங்குகிற போது நாம் இறைவனை அறிவதற்காக முயற்சியில் மிக சிறப்பாக இறங்குகிறோம் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக அன்புக்குள்ளே, இறைவன் கொடுத்த அறிவு என்பது ஒரு பக்கம், இறைவன் கொடுத்த ஆற்றல் என்பது மறுபக்கம். எவ்வளவோ ஆற்றல் இறைவன் கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ ஆற்றல் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 என் அருள் உனக்கு போதும் என்கிறார். அவ்வளவு அருள், அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு திறமைகள், இவை அனைத்துமே கடவுள் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எங்கே போகுது?
அதெல்லாம் எங்கே போகுது, அதையும் கண்டுபிடிக்கணும். புனித யாகப்பர் இறைவன் கொடுத்த அருளை வைத்து பல இடங்கள் நற்செய்தி அறிவித்தார், இறைவனின் சாட்சியாக மாறினார். இன்றைக்கு நினைவூர் வண்ணமாக மிக சிறப்பான விதத்தில் உயர்ந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து நாம் வந்ததின் நோக்கத்தை அழகாக சொல்கிறார். நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். புனித யாகப்பர் நிலைத்திருக்கிற கனி தரவராக உயர்ந்து நிற்கிறார். இறைவன் கொடுத்த ஆற்றல் எல்லாம் சரியாக பயன்படுத்தியதன் காரணமாக பவுல் சொல்கிறார், கடவுள் கொடுத்த அருளை நான் வீணாக பயன்படுத்த மாட்டேன். கடவுள் கொடுத்த அருள், ஆற்றல், அளப்பெரிய ஆற்றல்கள், இவை அனைத்துமே நான் வீணாக பயன்படுத்த மாட்டேன். எல்லாமே சரியாக கொண்டு போவேன், சரியான திசையில் பயணிப்பேன், நேராக போவேன். இங்கும் அங்கும் எங்குமே என்னுடைய திசை என்பது போகாது. ஒரு ஓட்டுநர் 50 வருஷமா 50 வருஷம் ஒரு ஆக்சிடென்ட்டும் கிடையாது. 50 வருஷம் டிரைவராக இருக்கார், ஒரு ஆக்சிடென்ட் கூட கிடையாது. அது ஒரு பெரிய சாதனை பார்த்தீங்களா? 50 வருஷம் டிரைவராக இருந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, வண்டியில் சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஏற்படுறது கிடையாது. அப்போ எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறோம். எதுக்காக? 50 வருஷம் டிரைவர், 50 வருஷத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டும் கிடையாது. பாராட்டு விழா வைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யறாங்க. கிராண்டாக ஒரு பாராட்டு விழா நடக்குது. அப்போ அதில் கேட்குறாங்க, இவ்வளோ வருஷம் நீங்கள் வண்டி ஓட்டுருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கல, எப்படி? அப்போ அவர் ஒரே வாரம் சொன்னார், நான் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுவேன், ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுவேன். இந்த பக்கமோ அந்த பக்கமோ எங்கேயுமே என்னுடைய திசை என்பது மாறாது. நான் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டினேன். 50 வருஷம் எந்த ஆக்சிடென்ட் கிடையாது. நம்ம கடவுளை பார்த்து செல்கிற போது இந்த திசையிலும் எந்த திசையிலும் எந்த தொந்தரவும் நமக்கு வராமல் மிக சிறப்பாக இறைவன் கொடுத்த ஆற்றலை சரியாக பயன்படுத்த முடியும். அதான் பவுல் சொல்கிறார், கடவுள் எனக்கு கொடுத்த அருளை பயனற்று போக விட மாட்டேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க என்ற அன்னை மரியாளை வாழ்த்தினார்கள். மதர் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், முழுவதுமான அருளால் நிரப்பப்பட்டவர். அந்த அருளை வீணாக பயன்படுத்தவில்லை, மிக சிறப்பான விதத்தில் இறைவனுக்காக, இறைவனுடைய காரியங்களுக்காக அவர் பயன்படுத்தினார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, ஆண்டவரின் அடிமை ஆகவே என்னுடைய அருள் எல்லாம் உம்முடைய அடிமையாக இருப்பதற்காக செலவழிக்கப்படுகிறது. புனித யாகப்பரும் இறைவன் கொடுத்த அருளை மிக சிறப்பாக பயன்படுத்தி இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். நாம் நம்முடைய அருளை தொலைப்பதற்காக இருக்கிற தடங்கல்கள் என்ன? எவ்வளோ விதத்தில் இறைவன் படைத்தார், மிக சிறப்பான விதத்தில் வளர்வதற்காக திறமைகளை கொடுத்தார். ஆனால் அவையெல்லாம் நாம் பயன்படுத்தப்படாத நிலையில் இருக்கிற போது நாம் ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். அகன்முக்கவில்லை, எப்படியோ வரலாம்னு நினைத்திருக்கலாம், நீங்கள் எப்படியோ வரலாம், வாழ்க்கையில் வரலாம்னு நினைத்திருக்கலாம், ஆனால் முடியாமல் இருக்கலாம். அதற்கு தடங்கள் என்ன? அதையெல்லாம் சிறப்பான விதத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு குடிகாரன், நான் இனி வாழ்க்கையில் குடிக்கவே போவதில்லை, குடிப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். ஒரு சாராய பாட்டில் எடுத்தான், அது எம்டி பாட்டில். அப்போ அந்த சாராய பாட்டில் பேசுகிறான், நான் உருப்படாமல் போகிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க, நான் உருப்படாமல் போகிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க, நீ என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டான். அடுத்து இன்னொரு பாட்டில் எடுத்தான், அதையும் எம்டி பாட்டில், அதுக்கிட்ட பேசுகிறான், நீ தான், நான் உருப்படாமல் போகிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க, போட்டு வேகமாக உடச்சிட்டான். இன்னொரு பாட்டில் எடுத்தான், அதில் சாராயம் இருந்துச்சு. அப்போ அதுக்கிட்ட சொல்கிறான், நீ என்ன தப்பு பண்ண? நீ ஒரு தப்பும் பண்ணல, உள்ள பத்திரமா இருந்துக்க அப்படின்னு உள்ள வச்சு. அன்மக்களே, வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு, வளர்ச்சி பெறுவதற்கு தடையாக இருப்பது என்பது அதை தைரியமாக விட்டு விடுவதற்கு நமக்கு திராணி வேண்டும், ஆற்றல் வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும். இது தடையாக இருக்கிற, இந்த ஆள் தவறாக இருக்கிறார், இந்த பொருள் தவறாக இருக்கிறது,
என்னுடைய நடத்தையில் தவறு இருக்குது, இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு அதை விட்டு விடுகிற போது நாம் சிறப்பான விதத்திலே வளர்ச்சி பெறுகிறோம், கனி தருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24 வசனத்தை சொல்கிறார், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது, இறைவனுக்கு பணி செய்து என்று சொன்னால் மிக சிறப்பான விதத்திலே வளர்ச்சி பெற்றவர்களாக மிக அற்புதமான விதத்திலே வாழ முடிகிறது. பாருங்கள், எவ்வளவு பிள்ளைகள் ஒரு சிலர் வாழ்க்கையில் மிகவும் தெளிவு பெற்றவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கணும். ஒரே குடும்பத்திலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2 பிள்ளைங்க தான், 2 பிள்ளைங்களுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாம் பார்க்கிறோம், நாம் செய்தித்தாள் பார்க்கிறோம், டிவியில் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எதனால் வரப்பட்டது? வாழ்க்கை நேர்த்தியாக இறைவன் கொடுத்த ஆற்றலை மிக சிறப்பாக கொண்டு போக வேண்டும் என்பதன் வெளியின் காரணமாக வந்தது. ஆகவே நமக்குள்ள இறைவன் மிகப்பெரிய அளப்பெரிய ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார், பிரம்மாண்டமான ஆற்றலை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய விதத்தில் அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவையும் ஆற்றலையும் இறைவனுக்காக நாம் நம்முடைய வாழ்வில் மிக சிறப்பான விதத்தில் வளர்வதற்காக பயன்படுத்துகிற போது வாழ்வு என்பது அதிசயமாக மாறுகிறது, ஆச்சரியமாக மாறுகிறது. இந்த நல்ல தருணத்திலே நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். தேடி வருகிற நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இறைவா, என்னுடைய அறிவையெல்லாம் உம்மை அறிவதற்காக, உம்மை பின்பற்றுவதற்காக, நீர் சொல்வதை கேட்பதற்காக நான் பயன்படுத்தி எனக்கு ஆற்றல் தாரும். எவ்வளவோ விதத்தில் என்னை படைத்தேன். திருப்பால் ஆசிரியர் 8வது திருப்பாடலே, மனிதர்களை உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர், மாட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் என்று நம்முடைய படைப்பை பற்றி திருப்பால் ஆசிரியர் விவரிக்கிறார். அவ்வளவு சிறப்பாக மனிதர்களாகி நம்மை படைத்திருக்கிறார். அவர் படைக்கிற போதே எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதர்களாகி நம்மை சிறப்பு தகுதியோடு படைத்தார். ஆக அப்படிப்பட்ட படைப்பு என்பது அவர் முன்னால் சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும், சிறப்பான நிலையை நான் எண்பிக்க வேண்டும். ஆகவே தடையாக இருக்கிற பாவங்கள், தடையாக இருக்கிற நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆற்றலை, இறைவன் கொடுத்த ஆற்றலை மிக சிறப்பாக பயன்படுத்த நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அதற்காக இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இது வளர்ச்சி நாளாக, நாம் வளர்ச்சி பெற நாளாக இந்த நாள் அமையட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிசுலாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிசுலாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிசுலாசே, எங்களூரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிசுலாசே, எங்களூரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிசுலாசே, நல்ல மழை பெய்து அடி செழிக்கும்படியாக
இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமா இருக்கிற புனித யாகப்பரே தனிசிலாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருமே வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமை ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமை ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், 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 இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், 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 இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம்.
இயேசுவின் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். பூரண பரிசுத்த கடவுளாகிய இயேசுவே, அத்தியந்த பயபக்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். தேவரீருக்கு மிக பெரிய சுகந்த புண்ணியமாகிய கற்புக்கு விரதமாய் மனு மக்களால் இதுவரைக்கும் செய்யப்பட்ட சகல பாவதோஷ துரோகங்களுக்கு பரிகாரமாக சந்நியாசிகளுடன் மாறாத விரதத்தையும் பரிசுத்த கன்னியர்களுடைய மரியாதை ஒடுக்க வணக்கத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறார் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக என் தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை விசுவாசியாத காகவும் உம்மை ஆராதிக்காத காகவும் உம்மை நம்பாதவர் காகவும் உம்மை நேசியாதவர் காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடை நினைவை எங்களுக்கு வைத்து சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவிழாவின் இந்த நவநாள் ஆராதனையில் நாம் அனைவரும் பங்கெடுத்து ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் ஆசிரியரையும் புனித சந்தியா பெருவழியாக பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய ஊருக்கு வருகை தந்து நமக்கு நல்லதொரு இறை சிந்தனையை கொடுத்து நமக்கு நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். தற்போது நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் தென்மண்டலம் மறைக்கல்வி இயக்குநராக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அதுவும் சிறப்பாக இன்று ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய ஊருக்கு வருகை தந்து நமக்காக ஜபித்து இறை வார்த்தையை அறிவித்த தந்தை அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது, உயிருள்ளது, நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவி பாயக்கூடியது. அந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கில்தான் இந்த ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து பெற்றோர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறை அறிவை கொடுக்க வேண்டும் என்ற கடமையும் உணர்ந்தவர்களாக இந்த ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் அவர்கள் சிறப்பிக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய அரங்கத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. மழை பெய்கிறதா? மழை பெய்யுதா? எப்படி வச்சிடலாம்ல? தயாராக இருக்காங்களா? சரி. அதனால் இப்பொழுது நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சிகள் வழிபாடு இந்த கடைசி பாடல் நிறைவு பெற்றவுடன் உடனடியாக நடைபெறும். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நேரமாகிவிடும். எனவே அருள் கூர்ந்து உடனடியாக நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் உங்களுடைய பங்களிப்பை உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கவும் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் சிறப்பிப்பவர்கள் பாடகர் குழுவினர். எனவே பாடகர் குழுவினர் நாளை வழிபாடை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வல்லவரா அமர்ந்திருந்து அருள்வொளியும்
என்ன அழகு என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் என்ன அழகு உன் அன்பழகு வெண்பரியில் அமர்ந்தவராம் புதுமை செய்யும் நல்ல எங்கள் வாழ்வில் ஒளிவில பார்வோற்றும் யாகப்பா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு அன்பழகு ஐயா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அன்பு வேலி கருணையும் வாழி எளிமை உன் அன்பு வேலி கருணை வாழ்வினி எளிமை விரையாயும் இன்றி விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் அசங்கமும் தஞ்சம் கொள்ள வந்தது வளமையும் வசந்த தஞ்சம் கொள்ள வந்தது அந்த அருளை அமுதையாள் நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு ஐயா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு வெண்பரியில் அமர்ந்தவர் புதுமை செய்யும் வல்ல எங்கள் வாழ்வில் ஒளிவில பார்வோற்றும் யாகப்ப என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு ஐயா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.